கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியில் உங்களை காண கொடுத்த கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதன் தலைப்பு பாஸ் ஓவர். தயவுசெய்து இதை நீங்கள் பாஸ் ஓவர் பண்ணிடாதீங்க. இது மிக முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டுன்றது இது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். தேவன் எதுவுமே ஒரு சாதாரணத்துக்காக செய்ய மாட்டார், அர்த்தமுள்ளதாக செய்வார். அது உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறதுக்காக செய்வார். இந்த பாஸ் ஓவருக்கு நாம் இங்கிலீஷில் பாஸ் ஓவர், ஆனால் இதை பஸ்கா பண்டிகைன்னுவாங்க. அன்னைக்கு 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் ஏற்படுத்தின இந்த பஸ்கா. இந்த பஸ்காவை நாம் இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் திருவிருந்து என்று அதை பெயரிட்டு வழங்கி கொண்டு இருக்கிறோம். பாஸ் ஓவர் என்றால் என்ன, இந்த பஸ்கா பண்டிகைன்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பைபிளை ஆராய்ந்து பார்க்கணும். இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம். பல அற்புதங்கள் செய்தார். எகிப்து தேசத்தின் ஜனங்களுக்கு தான் மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்தி காமித்தார். கடைசியாக அவர்களை போகும்படியாக விடுவதற்கு இந்த காரியத்தை தேவன் செய்தார். இந்த பாஸ்காவை இன்றைக்கி படிக்கணும், மொல்லமாக படித்து தெரிஞ்சுக்குங்க. நான் என்னென்ன காரியன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். இது யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 4லிருந்து 24வது வசனங்கள் வரையும் நீங்கள் படித்து பாருங்கள். நிறையா ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த பாஸ்கா பண்டிகையில் மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னது, இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு வீட்டில் கணவன் மனைவி மாத்திரம் இருந்தாக்கா பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டுக்கலாம். ஒரு 4 பேர் ஒரு ஆட்டுக்குட்டியை சாப்பிட்ற அளவுக்கு ஆட்களை அவங்க கூப்பிட்டுக்கலாம். ஆண்டவர் அது கொடுக்குறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதும் உள்ளதுமாக இருக்க வேண்டும். டீட்டெயிலாக கொடுக்குறாரு. அது எப்படின்னா பழுதற்றதாக இருக்கணும், அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், அது 1 வயது உள்ளதாக இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி செம்பரி ஆடாகவும் இருக்கலாம், வெள்ளாடாகவும் இருக்கலாம். இதை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம், அதாவது அவர் சொன்ன மாதத்தில் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அடிக்கணும். எந்த நேரத்தில் அடிக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டிலே நிலைக்கதைகள் உண்டு, நிலையின் மேல் சட்டத்திலும் தெளிக்க வேணும். அந்த இரத்தத்தை அவங்க என்ன பண்ணணும், நிலைக்கதவில் போயிட்டு மேல் சட்டத்திலையும் 2 சைட்லேயும் அதை தெளிக்கணும் அல்லது பூசணும். இதுதானே ஆண்டவர் சொன்னது. ஏன் என்றதுக்கு அவர் சொல்கிறார். அது அடுத்தது, அன்று ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு, என்ன ரெசிபின்னு கொடுக்குறாரு. அந்த மாம்சத்தை நெருப்பில் சுட்டு தான் சாப்பிடணும். அதை நெருப்பில் சுட்டு சாப்பிடணுன்னாக்கா நீங்கள் தண்ணியில் வேக வச்சு சாப்பிடக்கூடாது. புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை சாப்பிடணும். வித் சைட் டிஷ்ஷஸ். புளிப்பில்லாத அப்பம், அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடணும். கசப்பான கீரை. ஏன் இந்த கசப்பான கீரை என்றால், அடிமைத்தனத்தின் கசப்புகள் அதை நினைவு கூறும்படி அதை ஆண்டவர் சொன்னார். நீங்கள் அதை செய்யணும்னு அவர் சொன்னார். அதை பச்சையும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாகவும் அல்ல. அதாவது நான் சொன்ன மாதிரி தண்ணீரில் அவிக்கக்கூடாது. அது தலையையும் தொடையையும் நெருப்பில் சுட்டு எரிச்சிடணும். ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு கடினம்ன்றதுக்காக அதை நெருப்பில் சுட்டு எரிச்சிடுங்க. அது சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அந்த மீதி ஏதாவது இருந்ததுனாக்கா அதை நீங்கள் நெருப்பில் சுட்டு எரிச்சிடுங்க. மிச்சம் மீதி வைக்காதீங்க. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் அதில் மீதியாக இருக்கிறதை அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். அதை புசிக்க வேண்டிய விதம், அதாவது நீங்கள் எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் சொல்லிட்டாரு, எப்படி சாப்பிடணும் அதுக்கு வேண்டிய விதமும் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அரைக்கச்சியை கட்டிக்கொண்டு, உங்கள் காலில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு, உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பாஸ்கா.
இப்போதான் கர்த்தரே அதுக்கு பேர் விடுறாரு. அது என்ன இதுன்னாக்கா பாஸ்கா. அதனுடைய மிகப்பெரிய முக்கியம் என்னென்னு தெரியுதுனாக்கா, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதன் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நான் கர்த்தர். அதனுடைய அர்த்தம், நான் மரண தூதனை அனுப்ப போகிறேன், அதம் பண்ண போகிறேன். இந்த ரத்தம் பூசப்பட்ட இடத்துல மரணம் வராது. இந்த ரத்தம் பூசிய வீட்டில் மரணம் இருந்து காக்கப்படுது. இந்த ரத்தம் பூசாத வீட்டில் மரணம் சம்பவிக்கும். அதுதான் உண்மை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ராஜாவின் வீட்டில் இருக்கிற தலைச்சம்பிள்ளையிலிருந்து வேலை செய்கிற வேலைக்காரியின் வீட்டு தலைச்சம்பிள்ளையிலும் மிருக ஜீவன்களின் தலையீற்றியும் நான் அழிக்கப் போகிறேன். இதுதான் உலக முடிவில் நடக்க போகிறது. அதை முன்னாடியே பழைய ஏற்பாட்டில் இந்த அடிமைத்தனம் 430 வருஷம் என்ன பண்ணாங்க, அவங்க தே ஆர் நாட் சிட்டிசன் ஆஃப் ஈகிப்து, அவங்களுக்கு செகண்ட் சிட்டிசன்ஷிப் கூட கிடையாது. அவங்க தேவர் ஸ்லேவ்ஸ், அவங்க அடிமைகளாக இருக்கப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஏற்படுத்தி மோசையின் மூலமாக, ஏன் இடுப்பில் கச்சை கட்டிக்கணும், யூ ஆர் ரெடி ஃபார் த பிரயாணத்துக்கு நீ ரெடி ஆகிற, கையில் தடி வச்சுருக்க, இவைகளெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாததில்லை. நீ யூ ஆர் கோயிங் டு வாக் ஃபாஸ்ட், தடுமாறாமல் நடக்கணும், உன் வாழ்க்கையில் தடுமாறாமல் நடக்கணும். அதுதான் கடைசி ராப்போஜனம் என்கிற இதில் அவர் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பாஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். அவர் எதுக்கு அந்த பண்டிகையை கொண்டாடணும்னு சொன்னார், பழைய ஏற்பாட்டில் மோசையிட கட்டளையிட்டார், இதை வருஷந்தோறும் நீங்கள் பாஸ்காவை கொண்டாடணும். அப்போ உன் பிள்ளைங்களுக்கு இப்போ என்ன நடந்ததுன்னு உன் பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்போ நீ இந்த பாஸ்காவை நம்ம சாப்பிடும்போது இது என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்றது நீங்கள் வெளிப்படுத்தணும். இதனால தான் என் ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலேருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதே பாஸ்காவை தான் ஏசப்பாவும் பழைய ஏற்பாட்டின் முறைமைப்படியே அதை புதிய ஏற்பாட்டுக்காக தான் ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டியை போல தன்னையே ஒப்பு கொடுக்க வந்தார். ஆமாண்ணா, அதே தான் யோவான் ஞானஸ்தானம் சொல்கிறான், இதோ பழுதட்ட ஆட்டுக்குட்டி, உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி ஏசப்பா. போய் இந்த பாஸ்காவை நான் ஆயத்தம் பண்ணும்படி நீங்கள் எங்கே பண்ணுங்கண்ணா. அவர் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே பாஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடன் கூட இந்த பாஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். அதாவது இதை நான் புசிக்க ஆசையாக இருந்தேன்னாக்கா அவர் புசிக்க போகிறதில்ல, இருக்கிற 12 சீடர்களையும் புசிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தார். ஏன்னா இதுதான் அவருடைய கடைசி வாக்குத்தத்தம், நான் பாஸ்காவுடைய பழுதட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்க போகிறேன். அதனால் அவர் என்ன செய்தார்னாக்கா, அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதை நீங்கள் வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் இந்த திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவர் என்ன சொல்ற, அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அங்கே என்ன பண்ணது, ஆட்டுக்குட்டியின் சரீரம். இங்கே தேவனுடைய சரீரமாக இருக்கிற இந்த சரீரத்தை உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன்னாரு. அடுத்தது அவர் ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாக சிந்தப்படுகிற என்ன ரத்தமாக இருக்கிறது. இந்த ரத்தம் தேவனுடைய ரத்தம். நிலைக்கதுவில் பூச சொன்ன ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விட வெளியேறப்பெற்றது, பரிசுத்தம் உள்ளது, இது உண்மையும் உன்னை காக்க வல்லது. இப்போ இந்த ரத்தத்தை எனக்குள்ளே புசிச்சாதான் கடைசி எக்கால சத்தம் கேட்கும்போது தேவன் வருவார், தன் சேனைகளுடன் வருவார். அடையாளம் என்னம்மா, பழைய ஏற்பாட்டில் அடையாளம் என்ன, நிலைக்கதுவில்
அந்த ரத்தம் பூசப்பட்டதுனால ஏற்கனவே அங்கே மரணம் ஏற்பட்டு விட்டது. இனி அடுத்த வீட்டுக்கு போகணும்னு அவங்க போயிட்டாங்க. மரணம் அங்கே தவிர்க்கப்பட்டது. இப்போ இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறத தேவ தூதர்கள் பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுது இதோ இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட இவனை மரணம் இனி தழுவக்கூடாது. எனக்கு மரணம் கிடையாது, எனக்கு இது மரணமே கிடையாது. ஆகையால் தேவன் இந்த மரணத்தை ஜெயித்ததுனால நான் இந்த மரணத்தையும் ஜெயிக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இதை ஏன் நான் இதை இங்கே பதிவு செய்கிறேன்னாக்கா, நான் திருப்பியும் பழையபடி நான் 50 வருஷம் பாரம்பரியத்தில் வாழ்ந்தவன். ஞாயிற்றுக்கிழமையும் சரி, தினமும் பூசையில் எனக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய சரீரம். தேவனுடைய சரீரம் என்று தான் பாதிரியார் எனக்கு கொடுத்தாரு. ரத்தம் எங்கப்பா? இந்த வசனம்லாம் அவர் பேசுவார். பேசிட்டு அந்த ரத்தத்தை அவர் பானம் பண்ணிட்டு இதை தெளித்து கூட கொடுக்க மாட்டார், தொட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதை செஞ்சிட்ருக்காங்க. இது நான் சொல்லும் பொழுது, நான் 2019 நான் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கா போயிருக்கும்போது அங்கே கேத்தலிக் சர்ச் தான் நான் போனேன். அங்கே ஃபாதர்ஸ் ரெண்டையும் கொடுத்தாங்க, வைனும் கொடுத்தாங்க, அப்பமும் கொடுத்தாங்க. ஏன் நம்ம ஊரில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தேசத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் போன இடத்துல கொடுத்துருக்காங்க, மற்ற இடத்துல கொடுக்குறாங்களா எனக்கு தெரியாது. இதை மாற்ற செய்கிறதுக்கு எந்த போப்புக்கோ பிஷப்புக்கோ சாமியாருக்கோ பாஸ்டர்ஸ்க்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ரத்தம் உங்களுக்கு மிக மிக அவசியம். நான் ஒரு தடவை ஃபாதர்கிட்ட போய் கேட்டேன், ஃபாதர், ஏன் ஃபாதர் இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கேன், ஏன் எங்களுக்கு மட்டும் ரசம் கொடுக்க மாட்டேங்க? என்னடா 300-400 பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படா கொடுக்குறது அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும், நான் அப்போ தான் சபையை விட்டு NLAGன்ற ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறேன்னு. நீ தப்பான இடத்துக்கு போயிட்டுருக்கேன்னாங்க. நான் சொன்னேன், ஃபாதர் நீங்கள் உங்கள் அங்கேயே கைட்டு வச்சுட்டு மஃப்டியில் என் கூட வாங்க, அங்கே 4000 பேர் இருக்காங்க ஒரு சபையில், ஒரு சர்வீஸில். அந்த 4000 பேருக்கும் அவங்க இந்த ரசத்தை கொடுக்குறாங்க, அப்பத்தை கொடுக்குறாங்க. அது தேவன் ஏற்படுத்தின திருவிருந்தா, பாஸ்காவா, பாசோவரா? நீங்கள் கொடுக்கறது, நீங்கள் உங்களுக்கு எந்த அதிகாரத்தில் மாற்றம் செய்ய முடியும்? அதெல்லாம் முடியாது. நாங்கள் இப்படி தான் செய்வோன்ற மாதிரி அவர் பேசிட்டார். அதை மாற்றுறதுக்கு யார் இருக்கார்? அதுதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்வேன், நான் உன் வீட்டுக்கு வரேன், உன் சாப்பாட்டுக்கு நீ எனக்கு அழைக்கிற, நான் அழைத்தா அந்த சாப்பாட்டில் நான் உட்காரும் பொழுது உன் பிளேட்டில் பிரியாணினோ என் பிளேட்டில் வெறும் தயிர் சாதமோ இல்லை பழைய சாதமோ வச்சின்னா என்னை அவமரியாதை பண்ணுற மாதிரி தான். இது தேவனுடைய திருவிருந்து. இதில் கை வைக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. இயேசு சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த பாஸ்காவை ஏன் அவர் சாப்பிடலை? அவர் தானே அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. அவர் தானே உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்த போகிறாரு. இது உண்மையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், மன துக்கத்தோடு சொல்கிறேன். தயவுசெய்து உங்கள் ஃபாதர்கிட்ட பேசுங்க, பாஸ்காவை அசட்டை பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் இதை செய்யணும்னு நான் உங்களை தாழ்மையாக கேட்குறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தேவனே, இதோ நான் விதைத்த விதை 100ஆக பலன் தர கிருபை தாரும். ஒவ்வொரு மனதிலும் ஆண்டவர், நான் எதையாவது விதத்தில் நான் காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்திரலும். இது சத்தியமான சத்தியம். இந்த சத்தியத்தை உணர்ந்தால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீர் பரிசுத்த தேவன். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் ரட்சிப்படைய ஆண்டவரே ஒன்றியும் அசட்டையாய் செய்யாமல் கருத்தாய் தேவனுடைய மகிமைப்படும்படியாக அதை செய்ய கேட்கிறவர்கள் தியானிக்கட்டும். ஆண்டவரே, அவர்களை மன்னித்து, என்னை மன்னித்ததைப் போல அவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு சத்தியத்தை உணர செய்யும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.